நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார். குரு பார்க்க கோடி நன்மை 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத நிகழ்வு. இந்த ஒரு நிகழ்வால் உலகம் பல மாற்றங்கள் சந்திக்க போது 12 ராசியும் சந்திக்கிறீங்க. ஹம்ச ராஜ யோகம். அப்போ குரு உச்சம் பெற்று அதன் பார்க்கின்ற கிரகங்கள் எல்லாம் வலுப்பெறுகிறது. முதல்ல சார் கடன் தொந்தரவா, திருமணம் சம்பந்தப்பட்டதா, வேலை நிரந்தரமாக கிடைக்குமா இல்லையான்னு ஒரு பயம் இருக்கா, திருமணம் என்பது எட்டாக்கனியாக இருக்கின்ற பல பேர்த்துக்கு எப்பொழுது திருமணம் என்ற இயங்கிக் கொண்டிருக்கிற பல பேர்த்துக்கு மாறுதலை உண்டு. சொத்து கிடைக்குமா சார், காப்படி நிலமாக இருந்தாலும் தன் கைப்படி நிலமாக இருந்தாலும் என்னோட சொத்தாக இருக்கணும் சார், இப்படி எண்ணி இயங்குறவங்க பல பேர். அப்போ இது அரசு வகையில் கிடைக்குமா, கவர்மெண்ட் வகையில் கிடைக்குமா, ஏதோ உதவி கிடைச்சி நான் மீண்டு வந்துடுவேனா இப்படின்னு ஒரு எண்ணம் வரும். உடல்நிலையை பற்றி எண்ணி சிந்திக்காத நபர்கள் இப்போது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. யாரை கேட்டாலும், அதாவது சொத்து இருக்கோ இல்லை ஸ்ட்ரெஸ் இருக்குது, இதுக்கு மாற்றம் என்ன? அப்போ இன்றைக்கி உறவு திருமண தடை மட்டுமே திருமணம் செய்த பல பேர் இன்றைக்கி ஒரு வருத்தத்தக்க நிகழ்வு என்னென்னா, 10 வருஷம் 5 வருஷம் வாழ்ந்தவங்க கூட டைவர்ஸ் கிடைக்குமா இப்படின்னு. சார் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த குரு பயிற்சி வந்தோடனே தொழிலில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பில் முன்னேற்றம், திருமண உறவுகள் அந்யூன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடியது, குழந்தை பாக்கியம், இந்த மழலை செல்வங்கள், சொத்து சேர்க்கைக்குண்டான வழிவகைகள் கிடைக்கின்றன. இந்த குரு தொந்தரவு கொடுத்துட்டுருங்க சனியை பார்வை செலுத்துவதால் சனியின் ஆட்டம் வெகுவாக குறைகிறது. இந்த குரு அதிசாரமாக ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே வரார். மாறி அதுக்கப்புறம் அக்டோபர் 31 அதிசாரத்தில் வரும்போது பல உலக நிகழ்வுகள் நடக்குது. தங்கத்துக்கு ஏன் சார் தடை வந்தது, அப்போ அது மாற்றம் என்ன, பொருளாதார சேர்க்கைக்கு இவ்வளோ தொந்தரவா, இது மாதிரி பல எண்ணிலடங்க கேள்வி இருக்கு இல்லையா, அத்தனைக்கும் ஒரு திருப்பம் ஏற்பட போது உங்கள் ராசிக்கு நிச்சயமாக மீண்டு வர வழிவகைகள் இருக்குது. இதுக்குண்டான விஷயத்தை பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்கள், சாதிக்க பிறந்த ராசியில் இந்த ராசியும் ஒன்று. உங்கள் ராசி அதிபதி குரு உச்சம் பெற்று இருக்காரே, அதோட பலாபலனை 1-4க்குரியவர். ஆனால் அஷ்டமத்து குருவாக இருக்கே சார், அது என்ன பாதகத்தை செய்யும்? அப்போ எதெல்லாம் முன்னேற்றம், எதெல்லாம் கவனம். இந்த வருஷத்தில் உங்களுக்கு சாதிக்க பல விஷயம் காத்திருக்குங்க. பொதுவாகவே தனுசுனாலே அறிவை துணையாக வைத்துக்கொள்வது, மனித நேயம் உண்டு. ஆனால் இந்த ராசிக்கு திறமைக்கும் கௌரவம் இல்லாத இடத்துல போகாது. இந்த ராசிக்கு 9ஆம் இடமே சூரியன் விடுங்க. அப்போ பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய ஆட்கள், ஒரு சொசைட்டியில் பெரிய லெவலில் ஈஸியாக இருக்கும். இந்த ராசிக்கு மனசு ரொம்ப திடமாக இருக்கிற ராசி, பல இன்னல்கள் தாண்டியும் ஜெயிக்கிற ராசி. இந்த ராசிக்கு தான் மிகப்பெரிய யோகம் இந்த வருஷம் வந்திருக்கு. முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம், எதிர்பாராத நல்ல பொருளாதாரத்தை எதிர்பாருங்கள். 8ஆம் இடம்ங்கிறது நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், ஒரு புதையல் யோகம் மாதிரி. அதுக்காக போய் புதையல் தோண்டிட்டு இருக்கக்கூடாது, அது மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்பாங்க. இன்றைக்கி அது மாதிரி ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒன்றுமே வேலையே இல்லாதவங்க திடீர்னு ஒரு வேலை வாய்ப்புகள் கிடச்சிருக்குன்னு போய் சேருவாங்க, அப்படியே லைஃப்பில் செட்டில் ஆவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். சும்மா இருந்தேன் சார் திடீர்னு கூப்பிட்டாங்க. எங்கள் அதே மாதிரி ஒருத்தர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு கிடைக்குமான்னாரு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திடீர்னு ஒரு ஃப்ரெண்டாக மீட் பண்ணி அவர் அப்படியே, அப்போ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, அப்போ உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், பண வரவு உண்டு. அடகு வைத்த பொருளை மீட்கின்ற யோகம். ஒரு விரயத்திலேருந்து லாபம் சம்பாதிக்கிற காலகட்டங்க. அது என்னங்க விரயத்திலிருந்து லாபம்? இப்போ நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி ரீதியாக இதை கேட்டாங்க. நிறைய பேர் பேங்க்கில் அடகு வச்சு நகை சேல்ஸ் ஆகும் இல்லையா, அந்த பேங்க்கில் வருகிற ப்ராப்பர்ட்டி அந்த பேங்க்கில் சொல்லி வச்சு அதை ப்ராப்பர்ட்டியை வாங்குகிற யோகம் வந்திருக்குங்க. அப்போ நான் வாஸ்து கூட போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த வீட்டை தான், நல்லா இருக்குங்க வாங்கிக்கங்கன்னு சொன்னேன். இப்போ சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் இருக்குது, அதனால தான் தரங்கள்னு. அப்போ உங்களுக்கு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வாங்கிட்டு இருப்பாங்க, கட்ட முடியாது, அதை விற்பாங்க, அதை வாங்கி ட்ராவல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ண பல பேர். ஒரு சில ப்ராப்பர்ட்டி அமையிருக்கு, பேங்க்கு மூலமாக ஏலத்துக்கு எடுத்து அந்த வீட்டை கன்வெர்ட் பண்ணக்கூடிய அம்சம் வந்திருக்கு. பூர்வீக ரீதியான சொத்துக்களை உங்களுக்கு சாதகப்படுத்த வாய்ப்புகள் பிறந்திருக்கு. இப்போ சொத்து வருது, ஆனால் வேறு ஒரு இல்லை. கோயில் கும்பாபிஷேகம் சம்மந்தப்பட்ட அட்டன் பண்ண வாய்ப்பு வந்திருக்கு. ரைட்டு சார், திருமண பாயிண்ட்டுக்கு வரேன். திருமணத்தில் கொஞ்சம் விஷயம் பேச வேண்டியது இருக்குது, அதனால் அடுத்து வரேன். உங்களுக்கு முக்கியமாக குடும்ப ரீதியாக மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்றம் உண்டு. குடும்பத்தில் மன அமைதிகள் நிலவுவது, பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் புது நபர் அறிமுகம் உண்டு. உங்கள் வாக்கு ஒவ்வொன்றும் பலிதமாகவும் கவனமாக பண்ணணும். இந்த நேரத்தில் சார் சுகஸ்தானத்தை பார்க்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறது மட்டும் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு, பராமரிப்பு பணி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ரைட், தாயை பற்றி வருத்தப்படாத தனுசாய் இருந்தது, இப்போ தான் தாயை பற்றி வருத்தத்திலிருந்து நிறைவு பண்ண காலகட்டம் வந்திருக்கு. இப்போ தாயின் சுகஸ்தானம் பார்க்கலாம். சார் வேலை வாய்ப்பு கிடைக்குமா? பொதுவாக நிறைய பேருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உண்டுங்க.
ஒரு இடமாற்றம் உண்டு சார். வெளிநாடு, வெளி மாநிலம் ஏதோ ஒரு வாய்ப்பு வருது, போய்க்காங்க. ஒரு இடமாற்றத்திற்கு பின் வளர்ச்சி உண்டு. வேலையில் சேஃபஸ்ட் சைடில் போய் அக்டோபருக்குள்ளே நின்றுக்கணும். ஒரு ரிசெஷன் ஒன்று சொல்கிறாங்களே, அது உங்களுக்கு பாதிக்காத அளவுக்கு தக்கவாறு நின்றுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வேலையில் மட்டும் என்ன பண்ணால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தாங்க ஆகணும். ஆனால் இந்த நேரத்தில் சம்பளத்தை பார்க்கணுமா, ஜாப் சேஃப்டியை பார்க்கணுமா? ஜாப் சேஃப்டி. நேரத்தில் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்க. திடீர் அதிர்ஷ்டம் இருக்கு இல்லையா? கேம்பஸ் இன்டர்வியூ ட்ரை பண்ணுங்கள். மாணவர்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும் கரெக்டாக சூஸ் பண்ண சப்ஜெக்டில் ஜெயிச்சிருவாங்க. மாணவர்கள் எப்பவுமே கல்வி ரீதியாக பார்க்கும்போது ரைட் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும். எல்லோரும் போகிறாங்க, செம்பரியாடாக இருக்கக்கூடாது. தனுசு ராசிகள் சிங்கம் போல் இந்த சப்ஜெக்ட். நான் ஒருத்தங்க சொன்னேன், இந்த ஜாதகத்துக்கு பிஏ ஹிஸ்ட்ரி எடுக்க சொன்னேன். இன்னும் சொல்லுவார் பிஏ ஹிஸ்ட்ரியா அப்படின்னார். ஆனால் இப்போ அவர் ஐஏஎஸ் இதில் கிளியர் பண்ணியிருக்கார். ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்குமா சொன்னேன், இந்த பையனுக்கு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜாப் கன்ஃபார்மு. ஒன்று ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டியில் ஐஏஎஸ் இந்த கேடரில் உள்ளே என்ட்ராக போகிறாரு. அப்போ அவங்க பர்பஸாகவே அப்போ ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் போட்டு அப்புறந்தே படிக்க ஆரம்பித்து அவர் மிகப்பெரிய இதை கிளியர் பண்ணியிருக்கார். இப்போ அவருக்கு ஐஏஎஸ்குள்ளே போகலாமா, ஐபிஎஸ்சில் போகலாமா, இந்த மாதிரி அந்த மாதிரி. அடுத்தது இதை விட 2-3 எக்ஸாம்பிள் கிளியர் பண்ணுங்க. அப்போ படிக்கிறதுக்கு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரிங்க. அப்போ நம்ம எண்டு டார்கெட்டு வேலை வாய்ப்பு என்ன சொல்லுது, அதற்கு படிக்க சூஸ் பண்ணிக்கணும். படித்த படிப்புக்கு சாதகமாக பண்ண வேண்டிய அமைப்பை பார்க்கணும். ரைட்டுங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ் முக்கியத்துவம் பாருங்க. குழந்தையை பற்றி தாங்க ரொம்ப வருத்தம் இந்த ராசி பட்டுருச்சு. குழந்தையை பற்றி எனக்கு நிறையா மிஸ்கரேஜ் ஆச்சுன்னு சொன்னாங்க நிறைய பேர். குழந்தை இருந்தும் பார்க்க முடியல, குழந்தைய பிரிஞ்சிருக்கேன், இது மாதிரி பல பேர் வருத்தப்பட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலைகள் வருகிறது. திடீர் யோகம் உண்டு, மிகப்பெரிய யோகம். இப்போ தான் வியாதிகள் இருந்து குணமாக வாய்ப்புண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்டது, யூரின் சம்மந்தம், திடீர்னு ஹாஸ்பிட்டலில் மருத்துவ செலவு பார்த்தேன், ஐசியூ வரைக்கும் போயிட்டு வந்தேன், ஒன்றுமே இருந்திருக்கேன், மயக்கம் போட்டிருப்பாங்க, ஐசியூ கொண்டு போயிருப்பாங்க, ட்ரிப்ஸ் ஏற்றிருப்பாங்க, ஒரு பதட்டமாயிரும். அப்போ ஏதோ ஒரு சின்ன ஒரு மருத்துவ செலவு இருக்குது. அதற்கு பரிகாரமாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு இனிப்பு தானமாக கொடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கேள்வி, சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது என்ன பண்ணலாமா வேண்டாமா? வேலை வாய்ப்பை சொல்லிட்டீங்க சார். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது கவனமாக பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. பிஸ்னஸில் முன்னேற்றம் உண்டு. கையிருப்பு பணத்தை முதலீடு செய்து ஆஃபர் கொடுத்து பிஸ்னஸ் டெவலப் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள். உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் நட்பு ரீதியாக யாரோ ஒருத்தர் துணை தேவைப்படுகிறது. உங்கள் பேரில் எல்லாம் உறவு பேராக போட்டு பண்ணக்கூடிய அம்சம். அகமுகத்தை வளர்ச்சி உண்டு. எதில் சார் கவனமாக இருக்கணும்? அவசர முடிவெடுப்பதில் கவனமாக இருக்கணும். தெரியாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகிறது கவனமாக இருக்கணும். தெரிந்த விஷயம் ஓகே, தெரியாத விஷயங்கள், ஒரு சிலர் பணத்தை கொடுங்க, இத்தனை % வட்டி கொடுக்குறேன் வேண்டாம். ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது பண்ணக்கூடாது. உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு அவசரப்பட்டு பதட்டத்தில் கொடுத்து வட்டிக்கு ஆசைப்பட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி ஆசையினால் மாட்டக்கூடிய ராசி இது ஒன்று தான். இதை தவிர மற்றதெல்லாம் வளர்ச்சி. ரொம்ப முக்கியமான காலகட்டம். வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.